24வது ஸ்லோகம். எத்து காமபேஷோன கர்ம ஷாகங்காராண வா புனக கிரியத்தே பகுலாயாசம் தத்து ராஜாசம் உதாகிருதம். ஆனால் எந்த ஒரு செயலும் ஆசைகளை திருப்தி செய்வதற்காக பெரும் முயற்சியுடன் அகங்காரத்துடன் செய்யப்படுதோ அந்த செயல் ரஜோகுணத்தின் செயல்னு சொல்லப்படுது. 25வது ஸ்லோகம். அனுபந்தம் சயம் ஹிம்ஷாம் அனபேஷ ச பௌருஷம் மோகாத் ஆர்பயேத் கர்ம எத்தத் தாமசம் உச்யதே. ஒருவர் தனது செயல்களின் கணக்கை தேசத்திடமோ பரமபுருஷரின் பிரதிநிதிகளான யமதூதர்களிடமோ கொடுக்கணும். பொறுப்பற்ற செயல் சாஸ்திர விதிகளின் ஒழுங்குமுறைகளை அளிக்கிறதுனால அந்த செயல் அழிவை தரக்கூடியதாக சொல்லப்படுது. பெரும்பாலும் வன்முறையை அடிப்படையாக கொண்ட இந்த செயல் பிற உயிரினங்களை துன்புறுத்தக்கூடியதாகவே இருக்கு. அதே போல பொறுப்பற்ற செயல் ஒருவரது சொந்த அனுபவ அறிவை கொண்டு நிறைவேற்றப்படுது. அது மயக்கம் என்று தெரியப்படுது. அதே போல மயக்க செயல்கள் எல்லாமே தமோ குணத்தின் படைப்பாகும். 26வது ஸ்லோகம். முக்த சங்கோ ஹைம்வாதி திருத்ய உத்தாக சமன்விதக சித்தித்ய சித்யோர் நிர்விகாராக கர்த்தா சாத்வீக உச்யதே. கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க ஜட இயற்கையின் குணங்களுக்கு எப்போதும் அப்பாற்பட்டவங்க. அதற்கும் மேல அவங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட செயலின் பலன்களை அவங்க எதிர்பார்க்கிறதே இல்லை. ஏன்னா அகங்காரம் மற்றும் கர்வத்திலிருந்து அவங்க உயர்வு பெற்றவங்க. இருந்தாலும் அதே போல செயல்கள் முடியும் வர அவங்க எப்போதும் உற்சாகத்துடனும் இருப்பாங்க. தான் மேற்கொள்ளும் சிரமத்தை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. எப்போதும் உற்சாகத்துடனும் இருக்கிறாங்க. வெற்றி தோல்விகளை பற்றியும் அவங்க கவலைப்படுறது இல்லை. இன்ப துன்பங்களில் அவங்க சமமாக இருக்கிறாங்க. இப்படி செயல்படுறவங்க சத்வகுணத்தில் நிலை பெற்று இருக்காங்க. 27வது ஸ்லோகம். ராகி கர்ம பலப்ரேஷூர் லுப்தோ ஹிம்சாத்மகோ சுஷிக ஹர்ஷோ கான்வித கர்த்தா ராஜச பரிகீர்த்திதக. ஒரு குறிப்பிட்ட விதமான செயல் இல்லைன்னா அதன் பலன்ல ஒருவர் அளவு கடந்த பற்றுதலுடன் இருப்பதற்கு காரணம் வீடு, வாசல், மனைவி, மக்கள், அதாவது குழந்தைகள் என்றும் பௌதீக வாழ்வின் மீதான அவங்க கொண்டுள்ள அளவு கடந்த பற்றுதலே தான். இதே போல மனிதன் வாழ்க்கையில உயர்வு நிலைக்கு ஏற்ற பெறுவது ஆர்வமே இல்லை. இந்த உலகத்தை எப்படி முடியுமோ அந்த அளவிற்கு ஜட ரீதியில் வசதியாக வைப்பதை பற்றி மட்டும்தான் அவங்க சிந்திக்கிறாங்க. பொதுவாக மிகுந்த பேராசையுடன் இருக்கும் அவங்க தன்னால் அடையப்படும் எதுவும் நிரந்தரமானதுன்னு அவற்றை ஒருபோதும் இழக்கப் போவதில்லைன்னு எண்ணுறாங்க. ஆனால் எப்போதும் பிறரிடம் பொறாமை கொண்டுள்ள அதே போல நபர் புலன் உணர்ச்சிக்காக எந்த தவறையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. எனவே தான் அவங்க தூய்மையற்றவர்களாக தனது வருமானம் நேர்மையானதோ இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாதவங்களாகவே இருக்கிறாங்க. அவங்களோட செயல் வெற்றியடைந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியும், அதே செயல் தோல்வியுற்றாலும் மிகுந்த வருத்தமும் அடைகிறாங்க. இதுதான் ரஜோகுணத்தில் இருக்கும் செயலாளியின் தன்மை. 28வது ஸ்லோகம். அயுக்தோ பிராகிருத்த சப்தக ஷடோ நைஸ்கிருத்தோ லஷக விஷாதி தீக்க சுத்திர்ச்ச கர்த்தா தாமச உச்யதே. எதே போல செயலை செய்யணும்னு எதே போல செயலை செய்யக்கூடாது என்பதை சாஸ்திர விதிகளில் நம்ம பார்க்குறோம். அதே போல விதிகளை பற்றி கவலைப்படாதவங்க செய்யக்கூடாத செயல்களில் ஈடுபடுறாங்க. அந்த நபர் பெரும்பாலும் பௌதீகவாதிகள் ஆவாங்க. அவங்க இயற்கையின் குணங்களுக்கு ஏற்ப செயல்படுறாங்க. சாஸ்திர விதிகளின் படி இல்லை. அதே போல செயலாளிகள் கண்ணியமானவர்களும் இல்லை. பொதுவாக எப்போதும் கபலத்துடன் இருக்கும் அவங்க மற்றவர்களை அவமதிப்பதில் நிபுணர்கள். அவங்க பெரும் சோம்பேறி. அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருந்தாலும் அவற்றை முறையாக செய்கிறது இல்லை. பிறகு செய்யலாம்னு ஓரம் கட்டுறாங்க. இதனால் அவங்க வருத்தம் தோய்த்தபடி தோற்றமளிக்கிறாங்க. அவங்க காலம் தாழ்த்துபவங்க. 1 மணி நேரத்திற்கு செய்யக்கூடியவற்றை வருடக்கணக்கான இழுத்தடிக்கிறாங்க. அதே போல செயலாளிகள் தமோ குணத்தில் நிலை பெற்றாங்க இருக்கிறாங்க.
29வது ஸ்லோகம். புத்திர்பேதம் திருதேஷைவ குணத்ரிவிதம் ஸ்ருணு प्रोच्यामान அசேஷேன பிரதக்வீன தனஞ்சய. அறிவு, அறியப்படும் பொருள் மற்றும் அறிபவங்களை பற்றி ஜட இயற்கையின் குணங்களுக்கு ஏற்ப 3 பிரிவுகளை விளக்கிய பிறகுதான் தற்போது செயலாளியின் புத்தியையும் உறுதியையும் அதே முறையில் பகவான் விளக்குறாங்க. 30வது ஸ்லோகம். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச கார்யா கார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யா வேதி புத்திஷா பாத சாத்விகி. பிரவருத்திம் ச நிவృத்திம் ச கார்ய கார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யா வேதி புத்திஷா பாத சாத்விகி. சாஸ்திர வழிகாட்டின்படி ஆற்றப்படும் செயல்கள் செய்யத்தக்கது, இல்லைன்னா பிரவருத்தின்னு தெரியப்படுது. அப்படி வழிகாட்டப்படாத செயல்கள் செய்ய தகாதவ. சாஸ்திர விதிகளை தெரியாதவங்க செய்யப்படும் செயல்களாலும் விளைவுகளாலும் பந்தப்படுறாங்க. புத்தியை கொண்டு பகுத்தறிதல சத்துவகுணமாகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.